நான் போறேன் பாத்திர சும்மா நான் போறேன் பாத்திர. ஏய் என்னங்கடா ஆளுக்கு வந்து வாத்திர பிடிச்சு பாருங்களா? ஏய் வாமடே நான் கிடைக்கிறேன்டா. குட் ஈவினிங். ஸோ நான் இந்த சேனலில் எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா, அப்படியே மாறாத பர்ஃபெக்ட்டா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்டில். என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? செம்மையா இருக்கு. சேதறதுடா. ஆகா. just a small intro for my YouTube channel, not for me. ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ் தான். நான் எவ்வளோ ஃபேமஸ்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் அவ்வளோ ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். சாரி அபவுட் த லைட் ஃப்ளக்சுவேஷன். இந்த ஃபேஸ் டிடெக்ஷன்றதுனால இந்த மாதிரி மாறி மாறி வருது லைட்டு. சரி, ஓகே. நீங்கள் முன்னாடியே எடிட்டில் பார்த்த மாதிரி இந்த சேனலில் சினிமா, ஆர்ட், மியூசிக், கார்ட்டூன், அனிமே, அப்புறம் என்னது காமிக்ஸ் அண்ட் மீம்ஸ் ஆல்சோ, இதை பற்றி தான் வீடியோஸ் நான் போட போகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா எனிதிங் ரிலேட்டட் டு ஆர்ட், கலைகள், அதாவது எது கூட ஆர்ட் சம்மந்தப்பட்டாலும் நான் அதை பற்றி வீடியோ போட்டுருவேன். இதில் மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸ் சினிமா ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இது வரைக்கும் யாருமே பார்க்காத வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க போறீங்கம்மா. ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பார்க்க போறீங்கம்மா. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, வீடியோ நல்லா இருக்கு, அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணு, அடிக்கடி வீடியோ போடுன்னு சொன்னீங்க. பிடிச்சதோ பிடிக்கலையோ சொன்னீங்க. சரி, ஓகே, வெல் அண்ட் குட். எங்கே சொன்னீங்க? வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்கிறீங்க. எதுக்காக? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு இந்த டாபிக் வேணும், எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் தான் சொல்லணும். மெசேஜில் வந்து சொல்லக்கூடாது. கமெண்ட்டில் நேராக வந்து போடுங்க. நான் எதுவும் கோச்சுக்கு போகிறது கிடையாது. நேராக யூடியூபுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. இனிமேல் உங்களோட முழு நேர வேலை என்ன அப்படின்னா, என்னோட வீடியோவுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நான் வீடியோ போட்டதும் அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டு, ஒரு லைக் போட்டுட்டு ஃபுல் வீடியோவை பார்க்கணும். ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோ வரலன்னா நேராக கமெண்ட்டில் வந்து எங்கடா வீடியோன்னு சட்டை பிடிச்சி கேட்கணும். நேரில் கேட்கக்கூடாது, கமெண்ட்ல தான் சட்டை பிடிச்சி எங்கடா அடுத்த வீடியோ அப்படின்னு கேட்கணும். சந்தோஷ் சார், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, என்ன கமெண்ட் பண்ணலாம்? என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோக்கான ஐடியா கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும், எந்தெந்த டாப்பிக்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கமெண்ட்ல போடலாம். எதுவுமே தோணலை அப்படின்னா சும்மா ஒரு ஹாய், ஒரு பாய், ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட், சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள் போடலாம். நான் சாப்பிட்டேன், சாப்பிடலன்னு பதில் சொல்லுவேன்.
என்ன என் சிரிக்கிற? அப்புறம் வேற என்ன, கேள்வி கேளுங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அந்த கேள்விக்கு. இல்ல வேற யாராவது பதில் சொல்லுவாங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை கமெண்ட் வேணாலும் பண்ணுங்க, என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணுங்க. எனக்கு தேவை கமெண்ட், அவ்வளவுதான். என்ன புரியுதா? ஏய் புரியுதா? நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா நானும் மற்றவங்கள மாதிரியே அப்பாவை பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க, உங்களுக்கு இந்தியாவை பிடிக்குன்னா பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க, அப்படி தான் நான் சொல்ல வேண்டியதாக போயிடும். அந்த நிலைமைக்கு என்ன தள்ளிடாதீங்க. சரி, அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு மேஷப் மாதிரி பார்த்துருப்பீங்க. எந்தெந்த டாப்பிக்கில் வீடியோஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக ஒரு மேஷப் மாதிரி ஒரு எடிட் போயிருக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதுவும் இல்லாமல் அந்த இன்ட்ரோ எடிட்டில் நிறைய டீட்டெயிலிங்லாம் நிறைய சொருகி வச்சுருக்கேன். அந்த டீட்டெயிலிங்லாம் உங்களுக்கு போக போக இந்த சேனல் பார்க்க உங்களுக்கு புரியும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உட்காந்து செஞ்சேன். ஒரு 3 வாரம் கிட்ட ஆயிடுச்சு அதை எடிட் பண்ணுறதுக்கு. எனக்கு அது 3 வாரம் எடிட் பண்ணுறதுக்கு என்ன தாண்டா இருக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அது ஒரு பெரிய கதை. அதை நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் பெருசாக சொல்கிறேன். ஐயோ இந்த அவசரப்படுறானே. அதை பண்ணும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது, நொந்து நூலாயிட்டேன். பட் கேட்கும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நான் அதை வேற மாதிரி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க. இப்போ நான் அந்த வீடியோ போட்டேன்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு குழுன்னு ஜாலியாக இருப்பானுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் போடுறேன். நான் அப்புறமா போடுறேன். சரி, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட மற்ற ஷார்ட்ஸ் வீடியோஸையும் போய் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம் அப்படின்னு உரக்க சொல்லுங்க. தமிழ் தெரியாதவங்களுக்கும் என்னோட வீடியோஸை நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா நான் சப்டைட்டில்லாம் போட்டிருப்பேன் எல்லா வீடியோலையும். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை வீடியோ பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மாட்டுக்கும் மொபைலில் ஆன் பண்ணி வச்சிருங்க, வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை செய்யுங்க. நான் ஏன் வேலையை பார்க்குறேன். ஓகே, இனிமேல் அடிக்கடி வீடியோஸ் வரும். அது ஷார்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃபுல் லென்த் வீடியோவும் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களை நான் கற்றுக்க போகிறேன். நான் கற்றுக்கின விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் கற்றுக்கின விஷயங்களை எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு தெரியாததை நீங்கள் திருத்துங்க கமெண்ட்ஸில் போயிட்டு. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் சார்காஸ்டிக்காகவும் தான் இருக்க போகுது. நான் யாரையும் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணணும்னு வீடியோ போட போகிறது கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் சேனலுக்கு லோகோவும் வந்துடும். அப்படியே சேனலில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். நான் யூடியூப்ல போடுற கண்டென்ட்டுக்கும் இன்ஸ்டாகிராமில் போடுற கண்டென்ட்டுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும். வீடியோஸில் எடிட்டிங்லாம் கொஞ்சம் மாறும், கண்டென்ட்டே கொஞ்சம் மாறும். யூடியூப்ல வர்ற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டாகிராமில் வராது, இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா வீடியோவும் யூடியூப்ல வராது. யூடியூப்ல போடுற வீடியோஸில் நான் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் ஏதாவது வருது, அதாவது இப்போ டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ல, அதில் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் வருதுன்னா நான் அதை மியூட் இல்லைனா பீப் சவுண்ட் போடுவேன். அதுவே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் அது இந்த மியூட்டோ இல்லை பீப்போ போட மாட்டேன். அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும். யாருக்கெல்லாம் அது ஓகேவோ அவங்க மட்டும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோலேருந்து ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரியே என்னோட அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போவே. லெட்ஸ் மேக் திஸ் சொசைட்டி அ பெட்டர் பிளேஸ் ஃபார் ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். யூ ஆர் மேக்கிங் ஹிஸ்டரி. நான் பல பிரம்மாண்டமான ஐடியாஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். See ya.